ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதை காசை டுடே ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாமா? ரோமியா வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு இன்றைக்கி கேட்கலாமா? அந்த பேய் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு விஜயா தான் போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறா. 2 பேரும் பயத்துலேயே பார்க்குறாங்க, அவங்க ஃப்ரெண்டு பார்வதியும். அப்புறம் வாங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி மனோஜ்கிட்ட விடுறாங்க. பாருங்கள், ஏதாவது பேய் இருக்கா செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அந்த காலத்தில் ஒரு விளக்கு இருக்கும்ல, அந்த விளக்கை எடுத்துகிட்டு சுற்றி எடுத்து பார்க்குறாங்க. சுற்றி மேலே கீழே எல்லா இடத்துலையும் போயிட்டு தூக்கிட்டு அந்த லைட் எரியுது எல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் யார் இவங்க எல்லாம் வந்து கேட்குறாங்க. இவங்க தான் பேய் பிடிக்கிறவங்க, பேய் இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் அந்த அம்மா முகத்தை பார்த்தாலே டெரராக இருக்குது, எல்லோரும் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. இவங்க பார்த்தா தான் பேய் கொண்டு வந்து விடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணி மாதிரி எல்லாம் மேலேயும் தெளிக்கிறாங்க. முத்து சொல்கிறான், இது என்ன சரக்கு ஸ்மெல் வருது, பேய்க்கு சரக்குலாம் பிடிக்குமா என்ன அப்படின்னு கேட்குறான். இன்றைக்கி எபிசோட் ரொம்ப காமெடியாக தான் போச்சு, சீரியஸெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் எல்லோரும் நான் டெரராக பார்க்குறாங்க என்ன நடக்குது அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை கிட்டே போனோடனே விஜய் அங்கேருந்து ஓடி வந்துடுறா. நம்ம ஆள்கிட்ட போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி டேர்ன் பண்ணிவிட்டு அந்த அம்மா பார்த்துட்டு விஜயா பார்த்துட்டு அப்படியே அந்த கோஸ்ட் அவங்க அப்படியே திரும்பிடுறாங்க அவங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேசுகிறாங்க. இவங்கள பார்த்தா தான் பேய் பிடிச்சி வீட்டுள்ள விடுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறா. அதுக்கப்புறம் எல்லோரும் சரி அமைதியாக இருங்க எல்லோரும், எல்லாம் நீங்களே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி அவங்களே காட்டுறாங்க. அதுக்கப்புறமா திருப்பி எல்லாம் இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், இந்த லைட் நான் ஆன் பண்ணுறேன், இந்த லைட்டு நான் இங்கே வைக்கும்போது எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு, இந்த லைட் மட்டும் எரிஞ்சதுன்னா இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லோரும் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து கேட்குறான், இந்த மாதிரிலாம் போய் சொல்லாதீங்க, இப்போ பேய் இருக்கா இல்லையா அதை சொல்லுங்கள், அதை கண்டுபிடிக்க தானே நான் வந்திருக்கேன், எல்லோரும் கண்ணை மூடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடி திறந்து எல்லா லைட்டில் டப் டப் டப்னு நின்று எரியுது. அப்புறம் பார்த்தா முத்து தான் போய்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இது பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன். இப்போ தெரியுதா, நான் அப்போவே சொன்னலடா அந்த வீட்டில் வாங்காதுன்னு சொல்லி, பேய் இருக்கிறதால தாண்டா அவன் 3 கோடி கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நான் தாண்டா இந்த வேலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாம் திட்டுறாங்க முத்துவை. அமைதியாக இருக்க மாட்டேன், எல்லாத்துலேயும் விளையாட்டு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, பேய் இருந்துச்சுன்னா பேய்க்கு போய் சொன்னால் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பிடிக்காது, மேலே ஏறி உட்காந்து அமுக்கிடும் அப்படின்னு சொன்னேன்னு ரோகிணி வந்து டெரராக பார்க்குறா முத்துவை, ஓரக்கண்ணில் அப்படி பார்க்குறா. அதுக்கப்புறமா கம்மி பண்ணக்கூடாதா இன்னும் அமௌண்ட், 13,000 சொல்கிறீங்க, பேய் தான் இல்லை கம்மி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் வேணால் பேய் கொண்டு வந்து பிடிச்சி விட்டுட்டு திருப்பி நானே ஓட்டவா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் சிரிக்கிறாங்க. நீங்கள் பேய் பிடிச்சிட்டு வரீங்களா, அப்போ நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. இன்றைக்கி ஒரே காமெடியாக தான் இருந்துச்சு சீன் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் மணி 1 ஆகிடுச்சு, பசிக்குது, மீனா எங்கே இருக்க சமையல் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என் ஒய்ஃப் தான் சமைக்கணுமா அப்படின்ட்டு முத்து கேட்குறான். அதுக்கப்புறம் முத்து சொல்கிறான், ஓகே நீ இப்போ பார்வதி அத்தையை கூட்டிகிட்டு போய் அந்த கடைக்காரை பார்த்துட்டு நான் போய் சாப்பாடு வெளியே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எபிசோடு இப்படி தான் முடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு, நல்லா காமெடியாக இருந்துச்சு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டாட்டா.